எல்லாருக்கும் வணக்கம். ஆடி 2வது வெள்ளி மாவிளக்கு ஏற்றி திருவிளக்கு பூஜை பண்ணேன். மாவிளக்கு எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ சும்மா கிளிம்ஸ் மாதிரி ஷேர் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு பச்சை அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு வெள்ளை துணியில் வந்து நல்லா வடிகட்டி காய வச்சாச்சுங்க. ஈரப்பதமாக இல்லாத அந்த அரிசியை நல்லா மிக்சியில் பொடிச்சு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டு ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விளக்கு மாதிரி பிசைஞ்சு நடுவில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு குழி ஏற்றி அதில் நெய் போட்டு தீபம் ஊற்றுறதா மாவிளக்கு விளக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாவிளக்குக்கு ஒரு கதை இருக்குங்க. நம்ம அது வெள்ளிக்கிழமை எதுக்காண்டி ஏற்றணும்? அம்பாளுக்காண்டி, அந்த ஆதி பராசக்திக்காண்டி சமயபுரத்தாளுக்காண்டி ஏற்றிருந்தோம் இல்லையா? அந்த ஆதி பராசக்தி இந்த உலகத்தை மொத்தமும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கா, பஞ்சபூதங்களையும். இந்த மாவிளக்கில் அந்த கதை வந்து கண்டிப்பாக அடங்குதுங்க. அது என்ன கதைனா, இந்த அரிசி வைக்கிறதுக்கு ஒரு நிலமும் அதை பிசைறதுக்கு தண்ணியும் தேவை. அதிலே 2 பூதம் வந்துருச்சு. 3வதாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சர்க்கரையும் நெய்யும் வந்து நெருப்பில் தான் காய்ச்சணும். அதில் 3வது. அதுக்கப்புறம் நல்லா பஞ்சு திரியை திரித்து விளக்கேற்றும் போது அதுக்கு காற்று தேவை. ஸோ இந்த மாதிரி 5 ஐம்பூதங்களும் இந்த ஆதி பராசக்தியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்த உலகமே அவளோட கட்டுப்பாடு தான். ஸோ இப்படி தான் இந்த மாவிளக்குக்கான ஒரு கதை வந்து நான் கேள்விப்பட்டேன். அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காயின் எடுத்து அது நடுவில் வச்சுட்டேங்க. ஸோ அந்த விளக்கு கீழே இறங்கி வராமல் அழகாக சுடர் விட்டு எரியும். ப்ளஸ் மாவிளக்குக்கு 1 ரூபா காணிக்க வச்ச மாதிரி ஆச்சு. ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி நான் மாவிளக்கு பண்ணப்போ இந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. எனக்கு ரொம்ப பக்தியோடு நான் பண்ணேன். செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. வீட்டில் எல்லோரும் சூப்பராக காலி பண்ணிட்டாங்க. ஆடி 2வது வெள்ளிக்கிழமை படம் வச்சு சிம்பிளாக வரமகாலட்சுமி பூஜை பண்ணேன். தாம்பலம் வந்து ரெடி பண்ண முடியல, பட் மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைபர்ஸ்.